ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் ரிவ்யூல கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வீடியோஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கும்போது என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரியான ஜாப் ரோலுக்கு போக முடியும், என்ன சேலரி உங்களால ப்ரெஷரா வாங்கிக்கிற முடியும் அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோல போகலாம். ஸோ இந்த பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர் டிசைனிங் பத்தி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வெப் டெவலப்பிங் பத்தி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்டிப்பா செட் ஆகும். ஸோ சிஎஸ்சிக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் மேஜரான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா தியரட்டிக்கலா பார்த்துங்க, இதே ஐடி பாக்குறீங்க அப்படின்னா சிஎஸ்சியோட மோர் ப்ராக்டிக்கலா நீங்க எல்லாமே படிக்க போறீங்க. ஸோ அதுதான் இந்த ரெண்டு கோர்ஸ்ல மெயினான வித்தியாசம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 12th மேக்ஸ் அந்த ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல காலேஜ்ல உங்களால் அட்மிஷன் வாங்கிட முடியும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சி, C++, பைத்தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே வரும். அதை தாண்டி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டிலாம் பத்தி படிப்பீங்க. வெப் ப்ரோக்ராமிங் அதாவது HTML, CSS இதை பத்திலாம் படிப்பீங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பத்தி படிப்பீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பத்தி படிப்பீங்க, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி படிப்பீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பத்தி எல்லாம் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை பத்தி எல்லாமே படிப்பீங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். நான் சொன்னது எல்லாமே மெயினான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டா உங்களால போக முடியும், வெப் டெவலப்பரா போக முடியும், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரா உங்களால போக முடியும், சாஃப்ட்வேர் டெஸ்டரா போக முடியும், டெக்னிக்கல் ரைட்டரா போக முடியும், ஐடி அனாலிசிஸ்டா உங்களால போக முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஜாப்ஸ்க்கு உங்களால போக முடியும். ஸோ இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான கம்பெனிஸ்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அசென்சர், IBM, விப்ரோ, TCS, காக்னிசன்ட் இந்த மாதிரியான பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்ல உங்களுக்கான ஜாப்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ சேலரி பேக்கேஜ் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆவரேஜா 3 to 5 lakhs per annum வரைக்கும் உங்களால் செலக்ட் ஆகிட முடியும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற சேலரி பேக்கேஜ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தின ஐடியா கிடைச்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக கிளியர் ஆயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களா ஷேர் பண்ணுவீங்க, அவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.